சமையல் அறையில பாத்திரத்தை எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்த மலருக்கு போன் அடிச்சது. எடுத்து பார்த்தா அவங்க அம்மா போன் பண்றாங்க. உடனே மலர் ரொம்ப சந்தோஷமா போனை எடுத்து, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பொண்ணு வீட்டில இருந்து போன் பண்ணாங்களா அம்மா? தம்பி கார்த்தியோட கல்யாண தேதியை பத்தி என்ன பேசினாங்க? மண்டபம் பாக்குறத பத்தி எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு ஆசையா கேட்டா. அத கேட்ட அவங்க அம்மா ரொம்ப பதற்றமாகவும் வேதனையாவும், மலரு, நான் அத பத்தி பேசத்தாண்டி போன் பண்ணேன். என் மனசே ஆறலைடி. பொண்ணு வீட்ல இருந்து போன் பண்ணாங்க. ஆனா நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலைடி. இந்த கல்யாணம் இப்போதைக்கு நடக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொல்லி புலம்பினாங்க. மலர் ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சுட்டு ரொம்ப நிதானமா, அவ்வளவுதானேம்மா, நீங்க இதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க. எனக்கு இது ஏற்கனவே நடக்கும்னு தெரியுமா? இது கண்டிப்பா அந்த தங்கராஜோட வேலையாதான் இருக்கும். வேற யாராலையும் இப்படி ஒரு சதியை செய்ய முடியாது. நீங்க தானே இந்த வரன் கண்டிப்பா அமையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அதான் இவ்ளோ பதட்டப்படுறீங்க. ஆனா எனக்கு இது பெரிய அதிர்ச்சி எல்லாம் இல்லைமா அப்படின்னு சொன்னா. உடனே அம்மா கோவப்பட்டு, என்னடி மலரு இப்படி அசால்ட்டா பேசுற? உன் தம்பி கார்த்திக்காக முதல் முறையா பொண்ணு பாக்க போனோண்டி. நாம அவங்க கிட்ட எவ்வளவு மரியாதையா அன்பா பேசினோம். ஆனா அவங்க அந்த தங்கராஜ் பேச்ச கேட்டுட்டு நம்மள பத்தி கொஞ்சம் கூட விசாரிக்காம இப்படி பண்ணிட்டாங்களேடி. அந்த பொண்ணோட அண்ணன் அந்த தங்கராஜ் கிட்டதான் வேலை பாக்குறானாம். அத வச்சு தங்கராஜ் நம்ம குடும்பத்தை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா ஏதேதோ சொல்லி இந்த கல்யாணத்தை சுத்தமா நிறுத்திட்டாருடி. இதை கேட்டா கார்த்தி மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவன் எதிர்காலமே போச்சுன்னு கவலைப்படுவானேடி அப்படின்னு சொன்னாங்க. மலரம்மாவ சமாதானப்படுத்தி, அம்மா, நீங்க தேவையில்லாம போட்டு குழப்பிக்காதீங்க. கார்த்தி ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையம்மா. உண்மைய சொல்ல போனா கார்த்தி ஏற்கனவே என்கிட்ட தனியா கேட்டான். இப்போ எதுக்கம்மா எனக்கு கல்யாண அவசரம்? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொன்னான். அதனால இந்த கல்யாணம் நின்னதுக்காக அவன் கண்டிப்பா கஷ்டப்படவோ மனசு உடைஞ்சு போகவோ மாட்டான். நீங்க முதல்ல நிம்மதியா இருங்க. இந்த வரன் இல்லைனா என்னம்மா? என் தம்பியோட குணத்துக்கும் உண்மைக்கும் இதைவிட 1000 மடங்கு நல்ல பொண்ணு கிடைப்பா. நீங்க தேவையில்லாததை யோசிச்சு உடம்பை கெடுத்துக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். போனை வச்சுட்டு பெருமூச்சோட திரும்பின மலரை பார்த்து முகத்துல எக்கால சிரிப்போட நின்ன ராஜலட்சுமி நக்கலா பேச ஆரம்பிச்சாங்க. ராஜலட்சுமி சொன்னாங்க, என்ன மலரு, உங்க அம்மா போன்ல என்ன சொன்னாங்க? பொண்ணு வீட்ல இருந்து போன் பண்ணி கல்யாண தேதியை குறிக்கலாம்னு சொன்னாங்களா? என்ன விஷயம்? ஏன் அப்படி மூஞ்சியை தொங்க போட்டுட்டு நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க. மலர் அமைதியா, இல்லை அத்தை, சில காரணங்களால இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் ராஜலட்சுமி கைய தட்டி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா மலரு? அடடே, எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இப்படி ஒரு நல்ல செய்தி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க அம்மாவும் உன் தம்பியும் எங்களை ஒரு மனுஷனா மதிச்சு பொண்ணு பார்க்க வர சொன்னாங்களா? இந்த வீட்டு பெரியவங்க நாங்க இருக்கோங்கிற எண்ணம் கொஞ்சமாவது உங்க மனசுல இருந்ததா? எங்களை மதிக்காம நீயும் பாக்கியராஜு மட்டும் துள்ளி குதிச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, இப்போ என்ன ஆச்சு? மூக்கு உடைஞ்சு போய் நிற்கிறீங்க. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னது அப்படின்னு ராஜலட்சுமி சொன்னாங்க. மலர் கோவப்பட்டு, அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கும் போது இப்படி பேசுறது உங்களுக்கு அடுக்கா? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் தான். பொண்ணோட அண்ணன் தங்கராஜ் கிட்ட வேலை பாக்குறான்ங்கிற ஒரே காரணத்துக்காக என் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடக் கூடாதுன்னு தங்கராஜ் தேவையில்லாத பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா. ராஜலட்சுமி திரும்பவும் நக்கலா, ஏன்டி மலரு, எப்போதும் போல உன் தப்போட பழிய தூக்கி தங்கராஜ் மேல போடுற? உண்மை சுடுதில்ல? உன் தம்பி கார்த்தி என்ன பெரிய கொம்பனா? பெரிய வேலையிலையா இருக்கான்? இல்ல மாசம் லட்ச லட்சமாவா சம்பாதிச்சு கொட்டுறான்? இப்பதான் ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போயிருக்கான். அவனால சொந்த காலையே நிற்க முடியல. முதல்ல அவன் ஒழுங்கா சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்தட்டும். அப்புறமா பெரிய இடத்து கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ மலரு. உன் தம்பி கார்த்திக்கு இனி வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுடி. எவளுமே அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சாபம் விடுற மாதிரி சொன்னாங்க. மலர் ரொம்ப உறுதியா, அத்தை, என் தம்பிய பத்தி பேசுறத இதோட நிறுத்திக்கோங்க. அவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும், எப்படி நடத்தணும்னு என் அம்மாவுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். நாங்க கஷ்டப்பட்டா அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்க இல்ல? கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம். ஆனா நான் சவால் விட்டு சொல்றேன், கேட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரமே என் தம்பி கார்த்திக்கு இதை விட ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல பொண்ணு அமையும். அவனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்போது நீங்களே அதை பார்த்து கண் கலங்குவீங்க அப்படின்னு பதிலடி கொடுத்தா. வீட்டின் மாடியில துணிகளை காய போட்டுட்டு இருந்த மலருக்கு தெரியாம சுருதி அங்கெங்கும் பார்த்துட்டு ரகசியமா கார்த்திக்கு போன் செஞ்சா. சுருதி போன்ல ரொம்ப உருக்கமா, கார்த்தி, நான் சுருதி பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. உங்களுக்கு வேற பொண்ணு பார்க்க போனாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? என்னால தூங்க கூட முடியல கார்த்தி. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட நேருக்கு நேர் அதிகமா பேசினது இல்லைதான். ஆனா இப்பதான் என் மனசுல இருக்கிற உண்மை எனக்கு புரியுது. நான் உங்களை உண்மையாவே விரும்புறேன் கார்த்தி அப்படின்னு சொன்னா. கார்த்தி அதிர்ச்சியாகி, சுருதி,
என்ன பேசுறீங்க நீங்க? ஔஷத அறிவு இருக்கா? தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாததை எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னான். சுருதி விடாம, இல்லை கார்த்தி, இது தேவையில்லாத விஷயம் இல்லை. இது என் வாழ்க்கை பிரச்சனை. பேசாம நீங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல பொண்ணு கேளுங்க. நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க அம்மாவோட நல்ல குணத்தை பத்தியும் தெரியும். மலர் அண்ணி இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்ல மருமகளா இருக்காங்கன்னு நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நான் உங்க வீட்டு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன் கார்த்தி. எங்க வீட்ல இருக்கிறவங்க யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, காசு பணத்தை மட்டும்தான் பாப்பாங்க. ஆனா நான் உங்களை உண்மையா விரும்புறேன் கார்த்தி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான். கார்த்தி கொஞ்சம் தயங்கிட்டு, சுருதி, நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுனா வீட்ல இருக்கிற யாருக்கும் பிடிக்காது, நிலைமை மேலும் மோசமாகும். ஏற்கனவே மலரக்கா உங்க வீட்டு மருமகளா வந்து எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னா உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் மலரக்காவோட வாழ்க்கையில தான் பெரிய பிரச்சனை வரும். ஆனா நீ உன் மனசுல இருக்கிற உண்மையான அன்பை சொன்ன அப்புறம்தான் எனக்கு புரியுது, என் மனசுலயும் உனக்கான இடம் இருக்குன்னு. நானும் உன்னை விரும்புறேன் சுருதி. ஆனா நாம அவசரப்படக்கூடாது. இந்த உண்மையை பாக்யராஜ் மாமா கிட்டையும் மலரக்கா கிட்டையும் பேசித்தான் நாம அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சுருதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நிஜமாவா சொல்றீங்க கார்த்தி? நீங்களும் என்னை விரும்புறீங்கன்னு கேட்டதும் என் மனசுல இருந்த பெரிய பாரமே இறங்கிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி. நீங்களே மலர் அண்ணி கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வைங்க அப்படின்னு சொன்னான். மாடிப்படி வழியே வந்த மலர் சுருதி போன்ல கார்த்தி கிட்ட பேசுறதை கேட்டுட்டு ரொம்ப கோவமா அங்கே வந்தா. மலர் கோவமா, என்ன சுருதி நடக்குது இங்கே? நான் தான் உன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன்ல, என் தம்பி கிட்ட நீ தேவையில்லாம பேச வேண்டாம், அவன் வழியில போயிட்டு இருக்கானு. எதுக்கு மீண்டும் மீண்டும் கார்த்தி கிட்ட பேசுற அப்படின்னு கேட்டா. சுருதி அழுகையோட, மலரண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல. உங்க தம்பி கார்த்தியும் என்னை விரும்புறாரு, நானும் அவரை உயிரை விட அதிகமா விரும்புறேன். கார்த்திக்கு கல்யாணமே நடக்காது, அவன் ஒரு தகுதி இல்லாதவன்னு என் அம்மா உங்களை எல்லார் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா பேசினாங்கல்ல. அவங்க பேசின அகம்பாவமான பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா நீங்களும் பாக்யராஜ் அண்ணனும் சேர்ந்து எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அண்ணி அப்படின்னு சொன்னா. அதே நேரத்துல பாக்யராஜும் அங்கே வந்தாரு. சுரேஷும் அந்த பக்கம் வந்து என்ன ஆச்சுன்னு கவனிச்சிட்டு இருந்தாரு. ராஜலட்சுமியோட பேச்சால் ஏற்கனவே காயப்பட்டிருந்த மலர் ஒரு பெரிய முடிவுக்கு வந்தா. மலர் பாக்யராஜை பார்த்து, பாக்யராஜ், இங்க பாருங்க உங்க தங்கச்சி என்ன சொல்றான்னு. உங்க அம்மா என் தம்பிய பார்த்து இவனுக்கு கல்யாணமே நடக்காது, இவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதவன்னு கேவலமா பேசினாங்க. என் தம்பி கார்த்திக்கு கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்ல. இனி இந்த கார்த்தி தான் இந்த வீட்டுக்கே மாப்பிள்ளைன்னு ராஜலட்சுமி அத்தையும் ராகவன் மாமாவும் புரிஞ்சுக்கணும். அவங்க பேசின ஆணவ பேச்சுக்கு கண்டிப்பா சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னான். பாக்யராஜ் பயந்து போய், மலர், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. அம்மா அப்பாக்கு தெரியாம நாமளா முடிவெடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா வீட்ல எவ்வளவு பெரிய புயல் டிக்கும், குடும்பமே ரெண்டா உடைஞ்சிடும் மலர் அப்படின்னு பாக்யராஜ் சொன்னாரு. அதுக்கு மலர், உடையட்டும் பாக்யராஜ், என் தம்பி கார்த்திக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் இதுவரைக்கும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். நாளைக்கு காலையில சுருதியை நான் யாருக்கும் தெரியாம கோவிலுக்கு கூட்டிட்டு வர்றேன். நீங்க கார்த்தி அங்கே கூட்டிட்டு வாங்க. நீங்க எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை. என் தம்பியோட உரிமையையும் சுருதியோட வாழ்க்கையையும் காப்பாற்ற இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தீர்க்கமா சொன்னா. மறுநாள் காலையில கோவிலில் மலர் மற்றும் பாக்யராஜ் முன்னிலையில கார்த்தி சுருதி திருமணம் நல்லபடியா நடந்தது. கார்த்தி சுருதி கழுத்துல தாலி கட்டினா. புதுமண தம்பதிகளா இருவரையும் அழைச்சுக்கிட்டு கெத்தா வீட்டிற்குள் நுழைஞ்சாங்க மலரும் பாக்யராஜும். ஹால்ல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்த ராஜலட்சுமியும் ராகவனும் எங்களை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. ராஜலட்சுமி நக்கலா, என்ன மலரு, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா? உன் தம்பி கார்த்திக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு நேத்தே சொன்னேனே, இப்போ என்ன ஆச்சு? அழுது புலம்பி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. மலர் கம்பீரமா, அத்தை, ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? என் தம்பி கார்த்திக்கு கல்யாணம் ரொம்ப சிறப்பா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அத்தை அப்படின்னு சொன்னா. ராஜலட்சுமி, என்னடி உளறுற? நாங்க யாரும் அந்த கல்யாணத்துக்கு வரலையே. ஊரு மெச்ச கல்யாணம் நடக்கும்னு சொன்னியே, எங்கடி உன் தம்பியோட பொண்டாட்டி அப்படின்னு கேட்டாங்க. மலர், அத்தை, கார்த்தி மட்டும் வரலை, கூடவே இந்த வீட்டு பொண்ணையும் தன் பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்திருக்கான். வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. அப்போ கதவின் பின்னால் இருந்து மாலையும் கழுத்துமா சுருதியும் கார்த்தியும் கைகோர்த்து உள்ளே வந்தாங்க. ராகவன் கையில் இருந்த டீ கப்ப கீழே போட்டு உடைச்சிட்டு, என்னது, கார்த்தி நம்ம சுருதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ராஜலட்சுமி, என்னடி இதெல்லாம்? நம்ம கண்ணெதிரிலேயே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கத்தினாரு. அங்கே நின்ன சுரேஷ் இத பாத்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி நின்னான். மலர் ராஜலட்சுமியை நேருக்கு நேர் பார்த்து, நீங்க தானே அத்தை நேத்து சொன்னீங்க கார்த்திக்கு கல்யாணமே நடக்காது, அவனுக்கு எவளும் பொண்ணு தர மாட்டான்னு என்னென்னவோ பேசுனீங்க.
உங்க சொந்த பொண்ணு சுருதி என் தம்பி கார்த்திய உண்மையாவே விரும்புறான்னு தெரிஞ்சதும் நீங்க பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக நானே முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன். இப்போ புரியுதா? என் தம்பி கார்த்திக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இனி கார்த்தி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. வந்து ஒழுங்கா ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சவாலா சொன்னா. ராஜலட்சுமி ஆத்திரத்துல, சுருதி அறிவிருக்காடி உனக்கு? நீ நல்லா படிச்சு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போவேன்னு நினைச்சா இப்படி போயும் போயும் இவன் கூட நிக்கிறியேடி அப்படின்னு கத்துனாங்க. சுருதி உறுதியா, அம்மா நிறுத்துங்க. இனி நான் மலரணி வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. கார்த்தியை நான் உண்மையாவே விரும்பித்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. இனிமே நாங்க உங்க பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நான் இப்போ கார்த்தியோட பொண்டாட்டி, மலரண்ணி குடும்பத்தோட மருமகள் அப்படின்னு சொன்னா. ராஜலட்சுமியும் ராகவனும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவமானத்துல தலை குனிஞ்சு நிற்க மலர் புது ஜோடிகளை வெற்றி புன்னகையோட தனது வீட்டிற்கு அழைச்சிட்டு போனான்.